வேர்ல்ட் ஓவர் நவடேஸ் இப்போல்லாம் ரொம்ப காமனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி ஆர் குழந்தையின்மை. இன்ஃபர்டிலிட்டின்னு எப்போ சொல்கிறோம்? 12 months அட்லீஸ்ட் அன்ப்ரொடெக்டட் உடலுறவில் ஒரு கப்பிள் ஈடுபட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் வாரத்தில் 3 times ஆகுது ரெகுலர் அன்ப்ரொடெக்டட் செக்ஸில் இருந்தும் 12 மாசத்துல அவங்களால ஒரு ப்ரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியலன்னா அப்போதான் we term it as infertility. இதுக்கு என்ன காரணங்கள்? Causes of infertility are broadly divided into male, female and combined factors. Roughly ஆண்களுக்கு 50% cause இருந்தா பெண்களுக்கு 50% may be the problem. Sometimes ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்படிங்கும் போது 20% combined factors சொல்லிட்டு we may club them together. And very rarely 5 to 10% nowadays எந்த காரணமுமே இல்லை, பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு அப்படியும் நிற்க மாட்டேங்குதுங்கிறது தான் இஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, வேர் எல்லாம் செக் பண்ணி நார்மலாக இருந்தும் நிற்க மாட்டேங்கிறதுங்கிறத வி கிளப் இட் டுகெதர் அண்டர் திஸ் கேட்டகரி. எல்லா காசஸ் பற்றியும் நம்ம ஒரே வீடியோவில் பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு விமென்ல காமனஸ்ட் காஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லேக் ஆஃப் ஓவுலேஷன் ஆர் ஆனோவுலேஷன். தட் இஸ் கருமுட்டை வளர்ச்சி மாதம் அவங்களுக்கு ஃபார் சம் ரீசன் கரெக்டாக நடக்க மாட்டேங்குதுங்கிறது தான். ஓவுலேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது WHO has classified into 3 types. டைப் 1 வந்து உங்களுக்கு பிரெயின் லெவல்லையே ஃபார் சம் ரீசன் ஹார்மோன் சரியா செக்ரீட் ஆகலைங்கிறது, தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போகொனடோட்ராபிக் ஹைப்போகொனாடிசம். Second is the most commonest problem which we see nowadays, or a wide range of conditions which we clump together under hormone dysfunction. And இதுல major problem is PCOS or polycystic ovarian syndrome. இங்க உங்களுக்கு பிரெயின்ல இருந்து ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக தான் செக்ரீட் ஆகுது, பட் there is some problem occurring at the level of the ovaries where ovulation for some reason நம்மளுக்கு டிலே ஆகுது இல்லை ஆகவே மாட்டேங்குது. டைப் 3 is a rarer problem. உங்களுக்கு பிரெயின் லெவல்ல ஹார்மோன் கரெக்டாக இருக்கு, பட் அது எவ்வளோ செக்ரீட் ஆனாலும் ஓவரீஸ்ல கருமுட்டைகளே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்மளால ஒரு எக்கு கரெக்டாக ஃபார்ம் பண்ணி அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. That is called as hypergonadotrophic hypogonadism. இந்த 3 டைப்ல டைப் 2 தான் காமனஸ்ட்னாலும் மற்ற 2 டைப்பையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஓவுலேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்கள் கைனகாலஜிஸ்ட் டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பண்ணுற சில டெஸ்ட்னால மட்டும்தான் நீங்கள் எந்த கேட்டகரியில் யூஆர் ஃபாலிங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பீரியட்ஸ் இரெகுலராக இருந்தாலே ட்ரீட்மெண்ட் தான் நெசசரியா? மேபி நாட். அட்லீஸ்ட் ஃபார் 6 months நீங்கள் வந்து ரெகுலர் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸில் இருங்கன்னு சொல்வோம். பட் இஃப் யூ ஆர் நாட் அச்சீவிங் அ ப்ரெக்னன்சி அண்ட் உங்கள் பீரியட்ஸ் ரொம்ப எராட்டிக்காக இருக்குது, ஃபியூ மந்த்ஸ்க்கு தான் ஒன்ஸ் வருதுங்கும் போது த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஈச் மந்த் கன்சிடரபிளி ரெடியூஸ் ஆகிறதுனால it is always better to go meet a doctor, get investigated and start treatment sooner rather than later.